Hi everyone. So ஏற்கனவே 64 questions வரைக்கும் பார்த்திருக்கோம். நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா நீட் 2023ல கேட்கப்பட்ட கொஸ்டின் புக்லெட் E1. ஓகேவா? புக்லெட் கோட் வந்து E1. அதுல தான் நம்ம பார்த்திருக்கோம். ஃபைன். So 65th கொஸ்டின் பாருங்க. The correct order of energies from molecular orbital of N2 molecule கொடுத்திருக்காங்க. So MO உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். molecular orbital சரி MOT தெரிஞ்சிருக்கணும். அதுல நைட்ரஜன் மாலிகுல் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அட்டாமிக் நம்பர் 8 ஆர் கிரேட்டர் தென் 8 இருந்துச்சுன்னா அட்டாமிக் நம்பர் எப்படி இருக்கணும் 8 இல்லைன்னா 8 விட அதிகமா இருந்துச்சுன்னா அப்ப எனக்கு என்ன வரும் ஃபர்ஸ்ட் சிக்மா ஆர்பிட்டால் வரும் சிக்மா 2pz வரும் அதுக்கப்புறம் தான் என்ன வரும் சிக்மா 2pzக்கு லோயர் எனர்ஜி அதுக்கப்புறம் தான் என்ன வரும்னா பை 2pxும் பை 2pyயும் வரும் இல்லையா சரி இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா அட்டாமிக் நம்பர் 8 விட அதிகமாகவோ இருந்துச்சுன்னா அட்டாமிக் நம்பர் 8 விட கம்மியா இருந்துச்சுன்னா 7 6 5 இப்படிலாம் இருந்துச்சுன்னா என்ன வரும்னா ஃபர்ஸ்ட் பை ஆர்பிட்டால்ஸ் வரும் பை 2px பை 2py வரும் ஓகேவா அதுக்கப்புறம் தான் என்ன வரும் இதுக்குதான் எனர்ஜி கம்மி அதுக்கப்புறம் தான் என்ன வரும் சிக்மா 2pz வரும் ஓகே இந்த ரெண்டு விஷயம் மட்டும் ஜஸ்ட் தெரிஞ்சிருந்துச்சுன்னா போதும் பேசிக்ஸா நம்ம சொல்லிடலாம் பாருங்க சிக்மா 1s சிக்மா ஸ்டார் 1s சிக்மா 2s சிக்மா ஸ்டார் 2s இது நாலுத்துக்குமே சேமா தான் இருக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே அடுத்தது பாருங்க இங்க நைட்ரஜன் மாலிகுல் கேட்டிருக்காங்க நைட்ரஜனுக்கு அட்டாமிக் நம்பர் என்னது 7 ஓகே அப்ப 8 விட கம்மியா தான் இருக்கு சோ ஃபர்ஸ்ட் பை தான் வரும் அதுக்கப்புறம் தான் சிக்மா வரும் அப்ப பை 2px ஈக்குவல் டு பை 2py இங்க எனர்ஜி சேமா இருக்குமா டீஜெனரேட் லெவல் அதுக்கப்புறம் சிக்மா 2pz அதுக்கப்புறம் தான் பை ஸ்டார் 2px பை ஸ்டார் 2py சிக்மா ஸ்டார் 2pz ஓகே சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட்னு சொல்றாங்க ஓகேவா ஃபைன் இதே இடத்துல பை 2px பை 2py 2pz இந்த இடம் மட்டும் மாறி இருக்கு இதுல இங்க இருக்கிறதுலாம் அப்படியே தான் இருக்கு தெரியுதா உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன் யாருக்கு வருவாங்க அப்படின்னா ஆக்சிஜனுக்கு வரும் ஆக்சிஜனுக்கு மட்டும் தான் வருமா அப்படின்னா ஃப்ளூரினுக்கும் வரும் ஃப்ளூரின் மாலிகுலா இருந்தாலும் ஆக்சிஜன் மாலிகுலா இருந்தாலும் ஈவன் நியான் மாலிகுலாவே இருந்தாலும் தேர் இஸ் நோ நியான் மாலிகுல் இட் இஸ் ஹைப்போதெட்டிக்கல் நியான் மாலிகுல் ஒன்று உருவாக்கவே முடியாது இல்லையா நோபல் கேஸ் இனர்ட் கேஸ்னா மாலிகுல்ஸ் உருவாக்காது இல்லைன்னா பாண்ட் ஆர்டர் உங்களுக்கு என்ன வரும் 0ன்னு வரும் ஃபைன் ஆனாலும் அதுக்கு நம்ம எழுதும் போது மாலிகுலர் கான்ஃபிகரேஷன் எழுதணும்னா hope you know 1s2 2s2 எழுதக்கூடிய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மாதிரி இங்க எழுதிருக்கிறதுக்கு பேர் என்னதுன்னா மாலிகுலர் கான்ஃபிகரேஷன் கரெக்டா மாலிகுலர் ஆர்பிட்டல் தெரிய வச்சு நம்ம என்ன பண்றோம் மாலிகுலர் கான்ஃபிகரேஷன் ஒன்னு எழுதுறோம் எலக்ட்ரான்ஸ் மாலிகுலர் ஆர்பிட்டல்ல ஃபில் ஆகும்போது அந்த கான்ஃபிகரேஷன் நியான் வரைக்கும் ஆக்சிஜன் ஃப்ளூரின் நியான் இது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தான் எழுதும் செகண்ட் ஆப்ஷன் எழுதும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நைட்ரஜனுக்கு எழுதலாம் அதுக்கும் கீழே இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எக்ஸாம்பிள் கார்பனுக்கோ போரானுக்கோ எழுதும் போது நம்ம இந்த மாதிரி எழுதணும் ஓகேவா ஃபைன் 66th question the number of sigma bonds pi bonds and lone pair of electrons in pyridine respectively so pyridine என்னன்னு தெரியும் இல்லையா pyridine அப்படின்னு சில பயோ ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டு இருப்பீங்க C5H5N C5H5N ஒரு பென்சீன் அந்த பென்சீன்ல என்ன இருக்கு ஒரு ஆஃப் த CH பதிலா நைட்ரஜன் இருக்கு C5H5N இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா pyridine சொல்றோம் அப்ப பாருங்க எத்தனை பை பாண்ட் இருக்கு 3 பை பாண்ட் இருக்கு சோ இங்க என்ன கேட்டாங்க பை பாண்ட்ஸ் எத்தனைன்னு கேட்டாங்க 3 ஓகே சிக்மா பாண்ட் எத்தனை இருக்குன்னு கேட்டாங்க அது எத்தனைன்னு சொல்லுவீங்களா ஓகே 3 ஆப்ஷன் 3லயும் 2லயும் தான் இருக்கு இதுல ஏதோ ஒண்ணுதான் வரணும் 12 11 சிக்மா பாண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் அடுத்தது லோன் பேர் எத்தனைன்னு கேட்டாங்க லோன் பேர் உங்களுக்கு தெரியும் நைட்ரஜனுக்கு எத்தனை லோன் பேர் இருக்கும் எப்பயுமே ஒரு லோன் பேர் இருக்கும் இல்லையா இங்க 3 பை பாண்ட் இருக்கிறதுனால இதுவே என்ன ஆகும் ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆகும் அதனால நான் லோன் பேர் ஆஃப் அவுட்டர்ல போட்டிருக்கேன் ஓகே தானே சோ C5H5N pyridine நான் என்ன பண்ணிருக்கேன் லோன் பேர் ஆஃப் ரெஃபரன்ஸை வெளியில போட்டிருக்கேன் இன்கேஸ் லோன் பேர் ஆஃப் ரெஃபரன்ஸை உள்ளார போடணும்னா எந்த மாலிகுலுக்கு போட முடியும் 5 மெம்பர்டு ரிங்கா இருந்தா போடலாம் அப்படின்னா எப்போ போடுவோம் அதுக்கு பேர் என்ன இந்த மாதிரி சொல்லுங்க ஓகேவா ஃபைன் சோ அடுத்தது என்ன சொல்லணும்னா லோன் பேர் ஆஃப் ரெஃபரன்ஸ் 1 இருக்குன்னா கண்டிப்பா இந்த ஆப்ஷன் தான் வர முடியும் இந்த ஆப்ஷன்ல 0 இருக்கு இல்ல சோ 3 பை பாண்ட் இருக்குன்றது நமக்கு தெரியும் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 1ன்றது தெரியும் அப்ப இந்த ரெண்டுமே இதுல மட்டும் தான் இருக்கு வேற எதுலயும் இல்ல அதனால ஆன்சர் 3 தான் ஆப்ஷன் சொல்லிடலாம் 11 சிக்மா பாண்ட்ஸ்னு சொல்லலாம் அப்படி இல்ல உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுங்க ஒரு கார்பனா போடுங்க வேற வேலை தான் இல்லையே உட்காந்து போடலாம் சார் உங்களுக்கு தான் சார் வேலை இல்லை எங்களுக்கு வேலை இருக்கு வேலை இருந்தா ஏன்டா யூடியூப் வந்த ஐ திங்க் சோ நான் தப்பா போடுறேன் நீங்களும் அமைதியாவே இருக்கீங்க 2 ஹைட்ரஜன் எப்படி வரும் ஒரு ஹைட்ரஜன் தானே வரும் சரி ஃபைன் ஒரு கார்பனுக்கும் ஒரு ஹைட்ரஜன் பென்சின் மாதிரி தான் இந்த நைட்ரஜனுக்கு ஹைட்ரஜன் இருக்காது நைட்ரஜன் கிட்ட என்ன இருக்குன்னா லோன் பேர் ஆஃப் ரெஃபரன்ஸ் இருக்கும் ஓகே கார்பன் டெட்ராஹெட்ரல் ஆனா இங்க எல்லா கார்பனுக்குமே 3 பாண்ட் தானே இருக்கு அப்படின்னா இப்போ பாருங்க இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் டபுள் பாண்ட் போட போறேன் ஓகேவா சோ நைட்ரஜனுக்கு 3 பாண்ட் கரெக்டா இருக்கு கார்பனுக்கு ஒரு கார்பனுக்கும் 4 பாண்ட் கரெக்டா இருக்கு புரியுதா உங்களுக்கு ஃபைன் சோ இதுல எத்தனை சிக்மா பாண்ட் தான் கேட்டாங்க பாருங்க 1
வேற கலர்ல மாத்திக்கலாமா? ஓகே, 1 2 3 4 5. ஸோ ஹைட்ரஜனுக்கு மட்டுமே 5 இருக்கு. அடுத்தது கார்பன்ல டபுள் பாண்ட் இருந்தாலும் அதுல சிங்கிள் பாண்ட் மட்டும் தான் நம்ம சிக்மா பாண்டா கன்சிடர் பண்ணுவோம். ஓகேவா? நான் இங்க இருந்தே என்றேன் 6 7 8 9 10 11. ஓகேவா? சோ அப்ப மொத்தமா எத்தனை சிக்மா பாண்ட் இருக்குன்னா 11 சிக்மா பாண்ட்ஸ் இருக்கு. அதனால இந்த ஆன்சரை நம்ம சூஸ் பண்ணோம். 11 சிக்மா பாண்ட்ஸ், 3 பை பாண்ட்ஸ், 1 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஈஸியா இருக்குல்ல? நீ மட்டும்தான் ஈஸி ஈஸின்னு சொல்லணும். எங்களுக்கு புரிஞ்சாதானே ஈஸின்னு சொல்றதுக்கு. அப்படின்னா புரியுற வரைக்கும் பாருங்க. ஃபைன். நீங்க 11th ஒழுங்கா கிளாஸ் கவனிச்சிருந்தீங்கனாலே உங்களுக்கு நிறைய விஷயம் புரியும். நிறைய பேர் 11th ஒழுங்கா படிக்க மாட்டீங்களே. இப்ப என்ன பண்றது? வாங்க கொஸ்டினுக்கு போலாம். 67th question. Intermolecular forces of attraction and repulsion. Attraction and repulsion between interacting particles that will include. So attraction repulsion எந்த ஒரு forces வேணா இருக்கலாம். Intermolecular forces இருந்துச்சுன்னா அதுல என்னெல்லாம் இருக்குன்னு கேக்குறாங்க. Dipole forces, dipole induced dipole forces, dipole forces நம்ம என்ன சொல்லலாம்? லண்டன் forces கூட சொல்லலாம்ல. Fine. Hydrogen bonding, covalent bonding, dispersion forces. ஸோ டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸஸ் கூட ஓகே. ஹைட்ரஜன் பாண்டிங்ன்றது இமேஜினரி டாட் பாண்டு, இதுவும் ஓகே தான் இல்ல. பார்ஷியலி எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்க்கு ஆக்சிஜன், நைட்ரஜன், ஃப்ளூரின் மாதிரி இருக்கிற எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்க்கு ஹைட்ரஜன் ஆட்டம் கூட ஒரு ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகும். அதுவும் இமேஜினரி தான். டைபோல் இன்டியூஸ்டு டைபோலோ இருந்தாலும், டைபோல் ஃபோர்ஸஸா இருந்தாலும், இது எல்லாமே கண்ணுக்கு தெரியாத இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ். ஓகே. ஆனா கோவலன்ட் பாண்ட் என்னது? மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான்ஸை பகிர்ந்துக்கிட்டு பாண்டை ஃபார்ம் பண்ணுது. அப்ப இந்த கோவலன்ட் பாண்ட் வராது கண்டிப்பா இல்ல. சரி, choose the most appropriate answer னு கேட்டிருக்காங்க. டி ஆப்ஷன் எதுல இல்லையோ அதுதான் ஆன்சர். பாருங்க, இங்க டி இருக்கு, இங்கேயும் டி இருக்கு, இங்கேயும் டி இருக்கு. அப்ப ஆப்ஷன் 3 தான் ஆன்சர். ஓகே தானே? சாரி, ஆன்சர் 3 தான். ஃபைன். எப்படி கரெக்டா சொல்லிட்டேனே. ஓகே, 68th question. which of the following is which of the following statement are not correct அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எழுதக்கூடாது. நாட் கரெக்ட், தவறு. எந்த ஸ்டேட்மெண்ட் தப்போ அதை நம்ம சொல்லணும். ஹைட்ரஜன் இஸ் யூஸ்டு டு ரெடியூஸ் ஹெவி மெட்டல் ஆக்சைட்ஸ் டு மெட்டல். மெட்டல் ஆக்சைடை மெட்டலா கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் ஜிங்க் ஆக்சைடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பிளஸ் ஹைட்ரஜன் எழுதுனா ஜிங்க் பிளஸ் வாட்டர் அந்த மாதிரி கிடைக்குமா? ஆனா சில நேரத்துல மெட்டல் ஆக்சைட்ஸ் கூட, அதாவது சில மெட்டல்ஸ் ஆக்சைடு கூட ஹைட்ரஜன் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? ரெடியூஸ் பண்ண முடியும். கார்பனை வச்சு ரெடியூஸ் பண்ற மாதிரி கார்பன் மோனாக்சைடு வச்சுலாம் நம்ம ரெடியூஸ் பண்ண முடியாது மான்ஸ் ப்ராசஸ்லாம். அதே மாதிரி ஹைட்ரஜன் வச்சு ரெடியூஸ் பண்ண முடியும். அப்போ இட்ஸ் a reducing agent. ஓகே, ஐ அக்ரி தட். செகண்ட் ஒன், ஹெவி வாட்டர் இஸ் யூஸ்டு டு ஸ்டடி ரியாக்ஷன் மெக்கானிசம்னு சொல்றாங்க. ஹெவி வாட்டர்னா ஞாபகம் இருக்கா? D2O. அதை நம்ம எதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம்? ரியாக்ஷனுடைய மெக்கானிசம் எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுவும் கரெக்ட் தான். அப்ப ஏ கரெக்ட், பி கரெக்ட். சி, ஹைட்ரஜன் இஸ் யூஸ்டு டு மேக் சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் ஃப்ரம் ஆயில்ஸ். ஆயில்ஸ்னாலே என்ன அர்த்தம்? அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா? கார்பன் கார்பன் டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ இருக்கக்கூடிய காம்பவுண்ட், லாங் செயின் காம்பவுண்ட், அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆயில் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது ஃபேட்னு சொல்லுவோம். இந்த ஃபேட்டை சேச்சுரேட்டடா மாத்தணும், அதாவது டபுள் பாண்ட் ட்ரிபிள் பண்ணலாம், சிங்கிள் பாண்டா மாத்தணும், நம்ம ஹைட்ரஜனை யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. கரெக்ட். ரிடக்ஷன் பண்ணா ஹைட்ரஜன் வந்து சேர்ந்து சேச்சுரேட்டடா மாறும். ஃபைன். அப்ப ஏ பி சி மூணுமே கரெக்ட். Fine. The hydrogen bond dissociation enthalpy is lowest as compared to a single bond dissociation, single bond between two atoms of any element. வேற எந்த ரெண்டு எலமெண்ட்டுக்கு நடுவுல சிங்கிள் பாண்ட் இருந்தாலும் அதை பிரேக் பண்ணதுக்கு நான் கொடுக்குற எனர்ஜி விட ஹைட்ரஜனுக்கும் நடுவுல இருக்கிற பாண்டை டிசோசியேட் பண்ணதுக்கு, உடைக்கிறதுக்கு நான் கொடுக்குற எனர்ஜி கம்மியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட். இருக்கிறதுலே ஹைட்ரஜனுடைய டிசோசியேஷன் என்தால்பி கம்மி, ஈஸியா பிரேக் பண்ணிடலாம். ஓகேவா? தப்பு. ஹைட்ரஜனுடைய டிசோசியேஷன் என்தால்பி எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். ஓகேவா? இப்ப நோபல் கேசஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நோபல் கேசஸ்ல வெறும் வீக் ஃபோர்ஸஸ் தான் இருக்கும், அங்க பாண்டே இருக்காது. ஓகே. பட் ஃப்ளூரின் டிசோசியேஷன் எனர்ஜி, குளோரின் இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு பாருங்க. அயோடினுடைய டிசோசியேஷன் எனர்ஜி ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னு தெரியுதா? இருக்கிறதுலே ரொம்ப பெரிய சைஸ்ல அயோடின் தான் இருக்கும். ரெண்டு லார்ஜ் மாலிகுல்ஸ், நியூக்ளியஸ் எங்கேயோ இருக்கும், அவுட்டர் மோஸ்ட் ஷெல், அல்டிமேட் ஷெல் இருக்கு இல்லையா, அது 5th ஆர்பிட்ல 6th ஆர்பிட்ல இருக்கு. அப்போ இவ்வளவு தூரத்துல இருக்கிறதுனால இங்க இருக்கிற எலக்ட்ரான்ஸ் இந்த நியூக்ளியஸால ஹோல்டு பண்ண முடியாது. பக்கத்துல இருக்கிற நியூக்ளியஸ் மேல இதுக்கு இருக்கிற எலக்ட்ரானுக்கான அட்ராக்ஷனும் கம்மியா தான் இருக்கும். சோ அயோடின் மாலிகுல டிசோசியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், இதனுடைய எனர்ஜி ரொம்ப கம்மியா இருக்கும். எதை விட? ஹைட்ரஜனுடைய டிசோசியேஷன் என்தால்பி விட அயோடினுக்கு கம்மி. இந்த மாதிரி நான் சும்மா ஒரு பேச்சுக்கு அயோடின் சொல்றேன். இந்த மாதிரி நிறைய மாலிகுல்ஸ்க்கு, நிறைய ஆட்டம்ஸ்க்கு டிசோசியேஷன் என்தால்பி கம்மியா இருக்கலாம் ஹைட்ரஜனை விட. சோ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகேவா? ரெண்டாவது, ஹைட்ரஜன் reduces oxides of metals that are more active than iron அப்படின்னு சொல்லிருக்காங்க. நீங்க இந்த ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் படிப்பீங்கல்ல, எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் இல்லைன்னா எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் படிப்பீங்களா, அதுல பாருங்க
ஹைட்ரஜனுக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் 0.00 இருக்கும். அதுக்கும் கீழே தான் அயன், குரோமியம், ஜிங்க் மத்த எல்லா எலமெண்ட்ஸும் இருக்கும். ஆனா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, மோர் ஆக்டிவ் தேன் அயன், அதாவது அயனை விட மோர் ஆக்டிவா இருக்கிற மெட்டல்ஸை, அதனுடைய ஆக்சைட்ஸ் ஆஃப் மெட்டல்ஸை ஹைட்ரஜனால ரெடியூஸ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இது தப்பான ஸ்டேட்மெண்ட். அந்த மாதிரி ரெடியூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஹைட்ரஜனை விட பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் இருக்கிற எலமெண்ட்ஸ் வேணா இதெல்லாம் ரெடியூஸ் பண்ண முடியும், ஹைட்ரஜனால ரெடியூஸ் பண்ண முடியும். சொல்றது புரியுதா? எக்ஸாம்பிள் ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின், இங்க இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே கோல்டு, குரோமியம் 3+ காம்பவுண்ட்ஸ், 2+ல 3+ காம்பவுண்ட்ஸ், இந்த மாதிரி சில காம்பவுண்ட், நிறைய காம்பவுண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், ரெடியூஸ் பண்ண முடியும். அந்த எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் நீங்க படிச்சீங்கன்னா அந்த சீரிஸ்ல ஹைட்ரஜனுக்கு மேல இருக்கிற எலிமெண்ட்ஸ் தான் அதால ரெடியூஸ் பண்ண முடியும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. சோ ஆன்சர் என்னது? 3. பாருங்க, which of the following statement are not correct? எந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு தான் அவங்க கேட்டாங்க. டி ஸ்டேட்மெண்ட் தப்பு, இ ஸ்டேட்மெண்ட் தப்பு. அதனால தான் ஆன்சர் 3ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபைன். 69th question. பாலிமரைசேஷன் கொடுத்திருக்காங்க. சோ பாலிமர் லெசன் உங்களுக்கு படிச்சிருந்தாலே நீங்க டக்குன்னு இத பார்த்தோனே சொல்லிடலாம். நியோப்ரின், which among the following molecules on polymerization produces நியோப்ரின் அப்படின்னு கேக்குறாங்க. சோ நியோப்ரினை ப்ரொடியூஸ் பண்ணனும்னா எதுல இருந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும்? குளோரோப்ரின்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். கரெக்ட்டா? சோ ஆன்சர் 2 தோ இருக்கு இல்லையா? CH2 டபுள் பாண்ட் C Cl, CH டபுள் பாண்ட் CH2. இதுக்கு பேர் என்னது அப்படின்னா குளோரோப்ரின். இதுக்கு பேர் என்னது? குளோரோப்ரின். நீங்க படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, 2 தடவை டபுள் டேப் பண்ணுங்க ரைட் சைடுல. 10 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் ஃபார்வர்டா போயிடும். அப்ப நீங்க அடுத்த क्वेश्चंसக்கு போயிடலாம். ஃபைன். சோ பாருங்க, CH டபுள் பாண்ட் C, CH டபுள் பாண்ட் CH2. இதுல கார்பன் கூட குளோரின் இருந்துச்சுன்னா இது குளோரோப்ரின். இந்த குளோரோப்ரினை n டைம்ஸ் நான் பாலிமரைஸ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்னா, இந்த பாண்ட் இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகும், சிங்கிள் பாண்டா மாறும். இதுக்கு பக்கத்துல ஒரு மாலிகுல் வந்து அது என்ன ஆகும்னா இந்த இடத்துல வந்து பாண்டை மேக் பண்ணும். இந்த பாண்ட் இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகும். ஓகேவா? அதாவது CH2 இருக்கும், இங்க ஒரு சிங்கிள் பாண்ட் இருக்கும். தென் C, அது கூட ஒரு Cl. தென் டபுள் பாண்ட் CH, சிங்கிள் பாண்ட் CH2 இருக்கும், அப்புறம் ஒரு பாண்ட் இருக்கும். இந்த மாதிரி n டைம்ஸ் போயிட்டே இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் தான் என்னதுன்னா நியோப்ரின். ஓகேவா? சரி, அது இப்போ இங்க மேல இருக்குல்ல செகண்ட் ஆப்ஷன், இதே மாதிரி தானே ஃபோர்த் ஆப்ஷனும் இருக்கு. ஜஸ்ட் பாருங்க, CH2 டபுள் பாண்ட் C, CH டபுள் பாண்ட் CH2. இந்த கார்பன்ல குளோரினுக்கு பதிலா இங்க என்ன இருக்குன்னா மெத்தில் இருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா என்ன சார் அப்படின்னா ஐசோப்ரின் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் என்னது? ஐசோப்ரின். குளோரோப்ரின், ஐசோப்ரின், நியோப்ரின் எல்லாமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபைன். which among the following molecules on polymerization produce neoprene கேட்டாங்க. ஆன்சர் 2. ஃபைன். 70th question பார்த்தலாமா? Some tranquilizers are listed below. Which one from the following below belongs to barbiturate? Barbiturates உடைய ஃபேமிலில அல்லது barbiturates சொல்லக்கூடிய tranquilizer எது அப்படின்னு தான் அவங்க கேட்டிருக்காங்க. சோ சொல்ல முடியுதா? குளோர் டயசிபாக்சைடு, மெப்ரோபாமேட், வேலியம், வெரோனல். சோ வெரோனல் தான் ஆன்சர். டிரான்குலைசர்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு நீங்க ட்ரக்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் லெசன்ல பாத்திருப்பீங்க, அல்லது கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப்ல பாத்திருப்பீங்க. சோ அது என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? ஃபைன். சோ வீடியோஸ் மறக்காம என்ன பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பை.